அனைவருக்கும் வணக்கம். நம் தினமும் பயன்படுத்தும் தமிழ் சென்டென்சஸ் ஒரு 500 சென்டென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டு சே தட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அவருடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 70 சென்டென்சஸ் வி ஹேவ் டிஸ்கஸ்டு. அவருடைய செகண்ட் பார்ட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஒரு டைம் அதை பார்த்துருங்க. வாங்க இப்போ செகண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 70 சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 71st சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் நம்புகிறேன் நீங்கள் என்னை புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா? யாரை கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம கேட்கும்போது டு யூ ஹேவ் சம் மணி. இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்றோம் இல்லைங்களா. காலையில் குட் மார்னிங் சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம எல்லாருமே ஹாவ் எ நைஸ் டே தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஹாவ் எ நைஸ் டே. என்னால் முடிஞ்ச வரை நான் முயற்சி செய்கிறேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். இதுதான் என்னுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? உங்களை நீங்கள் பத்திரமா கவனிச்சிக்கோங்க, நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்றதுக்கு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுக்கு வந்து நல்ல நாளாக அமையும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. யூ ஆர் லுக்கிங் கிரேட் டுடே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிரேட் டேனா டெய்லியுமே நம்ம சொல்கிற வார்த்தை. கிரேட் டுடே, கிரேட் டுமாரோ அப்படின்ற வார்த்தையை நம்ம மாற்றிக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு இப்போ எடுத்துக்காட்டால் நாளைக்கு ஒரு லேண்ட் வாங்க போகிறோம் அப்படின்னாவே கிரேட் டுமாரோ அப்படின்ற வார்த்தையை நம்ம மாற்றிக்கலாம். இல்லை இன்றைக்கே நம்ம வாங்க போகிறோம்னா யூ ஆர் லுக்கிங் கிரேட் டுடே அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்னுடைய தப்பே இல்லை அப்படின்றதுக்கு இட்ஸ் நாட் மை ஃபால்ட். உங்களை நான் உண்மையாகவே பாராட்டுறேன் அப்படின்றதுக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவ முடியுமா? பாருங்கள், ப்ளீஸ் ஹெல்ப் மீக்கும் குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீக்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்றது இட்ஸ் எ ரிக்வஸ்ட் சென்டென்ஸ். அதே மாதிரி ஒரு இம்பரேட்டிவாக மாறிடும். குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா, ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடும். ஒரு பொலைட்டாக ஒரு கேள்வி கேட்குறதுக்கு சமம் இது. தட் சவுண்ட்ஸ் குட், அதாவது அது நல்லா இருக்குது அப்படின்றோம் இல்லைங்களா. இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம ஒரு குயில் கத்துற சவுண்டு இப்போ என் பேக்ரவுண்டில் உங்களுக்கு கேட்டுட்ருக்கோம், அது கேட்க நல்லா இருக்குது. ஸோ தட் சவுண்ட்ஸ் குட். எனக்கு புரியல அப்படின்றதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம அட்வான்ஸ்டு இங்கிலீஷில் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்ற வார்த்தை நம்ம அதிகமாக பயன்படுத்துறதில்ல. ஐ குடின் கெட் யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐ கான் கெட் இட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம. பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்றது வழக்கமாக பயன்படுத்துகிற ஒரு சென்டென்ஸ். அதாவது கொஞ்சம் மெதுவாக பேச முடியுமா? என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க அப்படின்றதுக்கு குட் யூ ஸ்பீக் ஸ்லோலி. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே தங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. அந்த இடத்துல நம்ம வேர் டு யூ லிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லை. ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னும் போது ஐ ஹாவ் நோ ஐடியா. அதாவது நான் சீக்கிரம் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஐ வில் பி பேக் சூன். இது வந்து நம்ம குழந்தை, ஆக்சுவலாக என் பையன் வந்து லீவில் இருப்பான், நான் ஸ்கூல் போவேன். எப்போ டேடி வருவீங்கன்னு போது நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன், ஐ வில் பி பேக் சூன். வெளியூர் போனால் தான் சொல்லணும் இல்லை, ஒரு 2 மணி நேரத்துக்கு வெளியில் எங்கேயாவது போனால் கூட நம்ம இந்த வார்த்தையை சொல்லிட்டு போகலாம். ஐ வில் பி பேக் சூன். நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு உடன்பாடே இல்லை, எனக்கு என்னால் ஒத்துக்கவே முடியல அப்படின்றோம் இல்லைங்களா. அந்த இடத்துல நம்ம ஐ டோன்ட் அக்ரி வித் யூ. என்ன சொல்கிறீங்க வரீங்கன்ட்டு எனக்கு புரியல. வாட் டு யூ மீன்? இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கே. தட்ஸ் எ குட் ஐடியா. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஐ ஹாவ் எ கொஷன். அதாவது ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அதில் ஏதாவது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னும் போது ஐ ஹாவ் எ கொஷன். நம்ம சேர்ந்து போகலாமா? லெட்ஸ் கோ டுகெதர். இப்போ ஏதாவது நம்ம 2 பேர் சேர்ந்து கேன்டீன் போகலாமா? லெட்ஸ் கோ டுகெதர் டு கேன்டீன். நம்ம 2 பேர் சேர்ந்து கோயில் போகலாமா? லெட்ஸ் கோ டுகெதர் டு டெம்பிள். அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன போயிட்டுருக்கு அங்கே? வாட்ஸ் கோயிங் ஆன்? இதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. அது போதும். தட்ஸ் இனஃப். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. ஐ நீட் சம் ரெஸ்ட்.
என்னை கொஞ்சம் யோசிக்க விடுறீங்களா? லெட் மீ திங்க். அந்த விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெட் அப்படின்ற வார்த்தையை பயன்படலாம். அவனை போக விடு, லெட் ஹிம் கோ அப்படின்னு சொல்லுவோம். அவளை வந்து யோசிக்க விடு, லெட் ஹர் திங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்னை வந்து பேச விடு, லெட் மீ ஸ்பீக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த லெட் மீ அது ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். நிறைய இடத்துல நம்ம தமிழில் பயன்படுத்துவோம். என்னை கொஞ்சம் சொல்ல வர்றியா அப்படின்றோம் இல்லைங்களா? அந்த இடத்துல லெட் மீ டெல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நீ எடுத்த முடிவில் நீ எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே ஸ்ட்ராங். எஸ் பை ஆல் மீன்ஸ், எஸ் பை ஆல் மீன்ஸ். இதுக்கு ஆமாம், எல்லா வேலையிலுமே பார்த்துட்டேன், இதை உண்மை தான். எஸ் பை ஆல் மீன்ஸ். எனக்கு எந்த ஐடியா சொல்கிறதுக்கு இல்லை. ஐ ஹாவ் நோ ஐடியா, ஐ ஹாவ் நோ ஐடியா. கடிகாரமில் சுற்றி விட்டிங்களா, டைம் எக்ஸ்ட்ரா காட்டுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஹாவ் யூ ஹூன் தி வாட்ச், ஹாவ் யூ ஹூன் தி வாட்ச். அந்த வைன்னா சுற்றுறதுன்னு ஞாபகம் இருக்குது இல்லைங்களா? அந்த சுற்றி வர்றதுக்கு தான் அவனுடைய பாஸ்ட் டென்ஸ் தான். இந்த இடத்துல வந்து ஹேவ் வந்தனால பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக பயன்படுத்துகிறோம். ஹூன் தி வாட்ச். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி. ஐ எம் ஃபீலிங் டயர்ட் டுடே, ஐ எம் ஃபீலிங் டயர்ட் டுடே. அதாவது தொந்தரவு செஞ்சதுக்கு சாரி அப்படின்றோம் இல்லைங்களா? சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ், சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். எவ்வளோ தைரியம் உங்களுக்கு அப்படின்றோம் இல்லைங்களா? அதுக்கு ஹவ் டேர் யூ, ஹவ் டேர் யூ. மீண்டும் சந்திப்போம். லெட்ஸ் மீட் அகைன் அப்படின்றது பதிலாக லெட்ஸ் கேட்ச் அப், லெட்ஸ் கேட்ச் அப். ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க? ஏன் அப்செட்டாக இருக்கீங்க? ஒய் ஆர் யூ அப்செட், ஒய் ஆர் யூ அப்செட். இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும். குட் டே டு யூ சார். இன்றைக்கி நானும் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். குட் டே டு யூ சார். என்ன பின்தொடருங்க அப்படின்றதுக்கு ஃபாலோ மீ. ஓகே, ஃபாலோ மீ. இப்போ உங்கள் டர்ன் அப்படின்றதுக்கு இட்ஸ் யுவர் டர்ன், யூ டர்ன். உங்களின் டர்ன், யுவர் டர்ன். அவன் கடைக்காரருக்கு 50 ரூபா கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஈ ஓஸ் தி ஷாப்கீப்பர் 50 rupees, ஈ ஓஸ் தி ஷாப்கீப்பர் 50 rupees. என்ன தொந்தரவு இதில் போய் இருக்குது அப்படின்னா, வாட் ஏ பாதர், வாட் ஏ பாதர். எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? நிறைய வார்த்தை பார்த்திங்கன்னா எனக்கு தமிழ்லேயே வரமாட்டேன்னது. ஃபேவர் அப்படின்ற வார்த்தையே நம்ம பழகிட்டோம். நம்ம ஒரு சலுகை அப்படின்லாம் நம்மளால் யாருமே பேசுகிறதே இல்லை. டூ மீ எ ஃபேவர், டூ மீ எ ஃபேவர். அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் உடைக்க முடியும், ஆனால் வளைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சில ரிலேஷன்ஷிப் திருத்தவே முடியாது. இந்த இடத்துக்கு அந்த மீனிங் தான். சில ரிலேஷன்ஷிப் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம், பட் அவங்கள வந்து நம்ம திருத்தவே முடியாது அப்படின்றது தான். வி வில் பிரேக் பட் நாட் பெண்ட், வி வில் பிரேக் பட் நாட் பெண்ட். என் பார்வையிலேருந்து ஃபஸ்ட்டு போயிடுங்க, நிற்காது அப்படின்றோம் இல்லைங்களா? கெட் அவுட் ஆஃப் மை சைட், கெட் அவுட் ஆஃப் மை சைட். நல்ல பயணமாக அமையட்டும். ஹாவ் எ குட் ட்ரிப், ஹாவ் எ குட் ட்ரிப். அதாவது கொஞ்ச நேரம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்றதுக்கு ரெஸ்ட் அஷ்யூர்டு, ரெஸ்ட் அஷ்யூர்டு. இது உங்களுக்கு பொருந்தாது. திஸ் டசன்ட் பிஹேவ் யூ அப்படின்றோம் இல்லைங்களா? அப்படின்னா இது நான் இப்போ நிறைய பேர் திட்ட போகிறேன், ஆனால் அது உங்களை வந்து பொருந்தாது, உங்களுக்கு அது பொருந்தாது அப்படின்றதுக்கு இந்த சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? what you want from me, what you want from me. ஆக்சுவலாக இதில் ஒரு 50 sentences we have discussed. Already we discussed 170 sentences. Totally 120 sentences we have discussed. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.